நம்முடைய ஆத்மா தேவனோடு மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொன்னால் அது வாழும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். அந்த ஆத்மா எப்ப வாழும்னா, தேவனோடு இருக்கிற உறவில் அது மகிழ்ச்சி அடைந்து விட்டால், உன் சந்தோஷம் நிறைவாகி விட்டால் அவன் ஆத்மா வாழ ஆரம்பிக்கிறது. அவனை சுற்றி இருக்க எல்லாம் நன்றாயிரும். இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வது மூலமாக அந்த ஆத்மாவுக்குள் வெளிச்சம் வருகிறது. இந்த ஆத்மா இந்த உலகத்திலிருந்து போகும்போது அது வெளிச்சத்தை வாங்கி இருந்தாதான். தேவனை ஒளியாய் இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார் எழுதியிருக்கிறதே. அவர் தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரிடத்தில் போய் அவரோடு வாசம் செய்யணும்னா அவரை போய் மறுபடியும் வெளிச்சமா மாறணும். வெறும் பாடியை பார்த்து பேசல அவர் எப்போதுமே. அவன் எப்படிப்பட்டவங்கிறத வரும்போதே சொல்றாரு. இதோ உத்தம கபடமற்ற உத்தம இஸ்ரேலன் வருகிறான் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த விதம் வேற. இன்னைக்கும் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிற விதம் வேற. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உள்ளே இருக்கிற என்னுடைய ஆவியை பார்க்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார். யோவான்ல சொல்றார், என்னுடைய நியாயத்தீர்ப்பு கண் கண்டபடி நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். He will not judge people according to his sight. பார்த்தோனே நீ உருப்பட மாட்ட. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ தான், அதை மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க. ஆனா அவள் ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவளுடைய வாழ்க்கையின் அலங்கோலம் என்னங்கிறத இயேசு பார்த்தார். தன்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கவில்லை, சரீரத்தை பார்க்கவில்லை, அவருடைய ஆத்மாவின் நிலையை தேவன் பார்த்தார். உள்ளான அலங்கோலத்தை, ஆத்மாவை பார்க்கிற தேவன். ஆகவே போல் தைரியமாக இருக்கிறார். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நான் இருக்கேன், என்னால் காணப்படுறதை மட்டும் தான் பார்க்க முடியுது. அனனியாவும் சப்பீராலும் என் சபைக்குள்ள வராங்கன்னு வச்சுங்க, பணம் எடுத்துட்டு வராங்க. பாஸ்டர் நாங்கள் நிலம் விற்றுருக்கோம் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. நான் சொல்லுவேன், எல்லாரும் அனனியா சப்பீராளுக்காய் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கையில ஊற்றி ஜெபம் பண்ணுவோம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி வாங்கியிருப்போம். காணப்படுறதை மட்டும் பார்த்தா. பேதுரு காணப்படுறதை பார்க்கல, வீட்டுல இருந்து கிளம்புற முன்னாடியே பார்க்கிறாரு. இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. யார் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறவன் யார்? பேதுருவை பார்த்து திட்டினாரா இயேசு? அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாரு. அவர் காணப்படுகிற பேதுவை பார்க்கல, காணப்படாத ரீதியில் இருக்கிற பிசாசு பின்னாடி இருந்து அவனை புஷ் பண்றதை பார்த்தாரு. பேதுவை புஷ் பண்ணது யாரு? பிசாசு. ஆவிக்குள் தேவன் வந்த உடனாகவே ஆத்மா ஜீவாத்மாவாய் மாறுகிறது. அவனுடைய ஆத்மாவுக்கு எதை எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பான்னு கேட்கிறார். எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லாத்தையும் நீ இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் உன் ஆத்மா அந்த ஜீவனை பெற்றுக்கலன்னா அந்த ஜீவனுக்கு பதில் வேற என்னத்தை நீ எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பட்டு கேட்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த செல்வங்களை கொண்டு வந்தா கூட அந்த ஆத்மாவுக்கு ஈடாகாது. ஏன்னா அந்த ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த ஆத்மா இவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறிந்தபடினாலே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து அவர் ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். காரணம் என்ன? தேவனுக்கு தெரியும் ஆத்மா எவ்வளவு விசேஷமானதுன்னு. அதே சமயத்தில் பிசாசுக்கும் தெரியும் ஆத்மா எவ்வளவு விசேஷமானது என்று. ஆகவே தான் அவன் ஆத்மாவை கொல்லுவதற்கு வருகிறான். ஐயோ, வேற என்ன சொல்ல முடியும்? உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஐயோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஷலோம் ஷலோம். வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். டிபிடி டிரான்ஸ்லேஷனிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். This is the life giving message we heard him share and it is still ringing in our ears. We now repeat his words to you. God is pure light. You will never find even a trace of darkness in him. If we claim that we share life with him but keep walking in the realm of darkness, we are fooling ourselves and not living the truth. But if we keep living in the pure light that surrounds him, we share unbroken fellowship with one another, and the blood of Jesus, his son, continually cleanses us from all sin. Amen.
1 யோவான் என்ற அந்த நிருபத்தை முழுவதும் பிரசங்கிக்க விரும்புகிறேன். போன வாரத்தில் 4 வசனங்கள், முதல் 4 வசனங்கள் நம்ம பார்த்தோம். அந்த 4 வசனத்தை ஒரே நிமிஷத்தில் வேகமாக சொல்லிட்டு மற்ற காரியங்களை நான் தொடர விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறார் யோவான்? இயேசு தேவன் என்று சொல்லுகிறார். அதான் அவருடைய முக்கியமான இயேசு தேவன். அவர் தான் ஆதியில் இருந்தவர். அந்த ஆதியில் இருந்த தேவன் இப்போ என்னவா வந்துட்டார்? சரீரத்தில் வந்தார். சரீரத்தில் வந்தாருங்கிறதுக்கு நாங்கள்லாம் சாட்சியாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம். அவரோட கூட நீங்களும் வந்து ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைக்கிறோம். ஏன்னா நாங்கள் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம். அந்த ஐக்கியம்தான் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிறைவாக்கும். ஆதியிலே மனுஷன் தேவனோடு ஐக்கியமாக இருந்தான், எல்லா பரிபூர்ணமுடையவனாக இருந்தான். பாவத்தினாலே இன்னைக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கெட்டுப்போச்சு. இப்போ இயேசு சிந்தின ரத்தத்தினாலே மறுபடியும் தேவன் என்னத்துக்கு அழைக்கிறார்? அவரோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு அழைக்கிறார். தேவன் ஒரு மதத்திற்கு நம்மை அழைக்கவில்லை, தேவன் தன்னோடு உறவுக்கு அழைக்கிறார். கிறிஸ்தவம் என்பது தேவனோடு இருக்கிற உறவு. Christianity is nothing but the living relationship with the living God. Hallelujah. We are not preaching a religion. We are preaching God. Jesus is God. We are preaching Jesus as God. அதைத்தான் யோவான் சொல்லுகிறார். ஆதி, in the beginning, he is the beginning. அந்த பிகினிங்காக இருந்தவரை நாங்கள் தொட்டோம், அவரை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் உடைய குமாரனா இயேசுவோடும் இருக்கிறது. ஆகவே உங்களையும் எங்களைப் போல அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் அழைக்கிறோம். அப்பொழுதுதான் உங்கள் சந்தோஷம் நிறைவாக முடியும். மனிதனோடு இருக்கிற ஐக்கியம் சரியா இருக்கணும். முதல்ல தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டும். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம் வர நாட்களில், அது நல்ல இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், பட் நம்ம தேவனை போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இஃப் அவர் சோல் இஸ் ஹார்மனி வித் காட், நம்முடைய ஆத்மா தேவனோடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் அது வாழும். அதைத்தான் இதே யோவான் அடுத்து 3வது நிருபத்தில் எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். அந்த ஆத்மா எப்போ வாழும்னா, தேவனோடு இருக்கிற உறவில் அது மகிழ்ச்சி அடைந்து விட்டால், உன் சந்தோஷம் நிறைவாகிவிட்டால், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் அந்த அட்டாச்மெண்ட், ஏதேனிலிருந்து அட்டாச்மெண்ட் அவனுக்கு கிடைச்சிட்டுனா அவன் ஆத்மா வாழ ஆரம்பிக்கிறது. ஆமென். மரித்து போயிருந்த அந்த ஆத்மா இப்போ ஜீவனை பெற்று வாழ ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த ஆத்மா வாழும் பொழுது அவனை சுற்றி இருக்க எல்லாம் நன்றாயிருக்கும். அது வெறும் உறவு மட்டுமல்ல, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும், சரீரத்தில், பொருளாதாரத்தில், உறவுகளில், எல்லாத்திலையும் நீங்கள் நானும் வாழ்ந்திருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ 5ஆம் வசனத்துக்கு நான் நேராக போகிறேன். அங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். அங்கே சொல்லுகிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, முதல்ல இந்த இடத்துல நான் என்ன பேச விரும்புகிறேன், தேவன் ஒளியாயிருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் வந்து காட் இஸ் லைட் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு வார்த்தைகளை தமிழ் வேதாகமத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதுகிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். அப்போ வெளிச்சத்துக்கு என்ன அர்த்தம்? வெளிச்சம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆதியாகமத்தில் பார்க்குறோம், தமிழில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ நல்லா யோசித்து பார்க்குறவங்களுக்கு தெரியணும், ஏன் தமிழ் பைபிளில் மட்டும் வெளிச்சம்னு சொல்கிறாரு, தேவன் ஒளின்னு சொல்கிறாரு. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறாரா வெளிச்சமாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் நியாயமாக. வரலன்னா நான் வர வைக்கிறேன். ஸோ முதல்ல நான் என்ன சொல்லுகிறேன், ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எபிரேய வார்த்தை ஓர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓர் என்றால் ஒளி. அப்புறம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் இங்கே எழுதுகிறார் ஒளியாக இருக்கிறார். எந்த வசனம் இல்லையா, தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னா எல்லா வெளிச்சத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார், சோர்ஸ். அதான் தேவன் ஒளியாக இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் வந்து சோர்ஸ் இருக்குது. நமக்கு வெளிச்சம் வேணால் லைட் போடணும்.
எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், பவர் இருந்து இந்த லைட்டெல்லாம் சுவிட்செல்லாம் ஆன் பண்ணால் தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கிது. அப்போ இந்த வெளிச்சத்துக்கெல்லாம் சோர்ஸ் எது? எலக்ட்ரிசிட்டி அண்ட் இந்த பல்பு. இந்த பல்பெல்லாம் சேர்ந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. தேவனுக்கு எந்த பல்பும் தேவையில்லை, எந்த எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை, அவரே வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவன் ஒளியாக இருக்கிறார். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லா வெளிச்சத்துக்கும் அவர் தான் சோர்ஸ். அவர் ஒளியை தனக்குள்ளே தானே அதை கொண்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்லணும்? காட் இஸ் த லைட்னு கூட சொல்லலாம். த லைட் அவர். மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர் லைட் ஆர் பிரைட்னஸ் இப்படி சொல்லலாம். அவர் தான் த லைட், அவர் தான் வெளிச்சம். ஆமென். அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒளியான தேவன் தான் வெளிச்சம் உண்டாகிறது என்று சொல்லி வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார்னா அவரை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் தான் சோர்ஸ். அந்த ஒளியான தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னார். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. கேட்கலாம், ஏன் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார்னா, அந்த இடத்துல வெளிச்சம் என்று சொன்னது இயேசுவை சொன்னார். ஏன்னா எப்போதுமே சிருஷ்டிப்புன்னு வந்தால் தேவன் ஏதாவது செய்யணும்னா அவர் முதலாவது இயேசுவை கொண்டு தான் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறார். ஹீ இஸ் த லைட். தேவன் ஒளியாக இருக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு தேவையான மூலப்பொருளாக வெளிச்சமாக அவர் இருக்கிறார். ஸோ தேவனையும் வெளிச்சத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஓகே, அதுதான் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதன் அர்த்தம். சரிங்களா? இப்போ தேவன் உண்டாக்குன நட்சத்திரங்கள் எல்லாமே வெளிச்சமாக தான் இருக்குது. சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா வெளிச்சத்தையும் எடுத்துக்கிட்டு தேவன்கிட்ட போனால் அது எல்லாத்தை விட அவர் வெளிச்சமாக இருப்பார். ஆமென். ஆகவே தான் அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர்கிட்ட யாருமே போக முடியாது. அந்த வெளிச்சத்துக்கிட்ட அன்அப்ரோச்சபிள் லைட். அப்படி ஒரு ஒளியாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட எந்த வெளிச்சமாக இருந்தாலும் சரி, ஒளியாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு முன்பாக போகும்போது அது என்ன பண்ணுறது? அவருக்கு முன்னாடி அது ஒன்றும் பெரிய வெளிச்சமே கிடையாது. இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதாவது பார்க்கும்போது தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையான குணங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறது. பெரிய வெளிச்சம், யாருமே சேர முடியாத வெளிச்சமாக தேவன் இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய காணப்படுகிற ரீதியில் இருக்கிற குணங்கள். ஆனால் இந்த இடத்துல யோவான் சொல்றார்ல, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர்கள் எவ்வளவு வேணும் இருளில்லைன்னு சொல்றது அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. காணப்படுகிற ரீதியில் தேவன் எப்படி ஒளியாக இருக்கிறாருங்கிறத பற்றி இங்கே சொல்லலை. அவர் சொல்றது வேற விஷயம். அது என்னன்னா, அவருடைய ஆவிக்குரிய குணாதிசயத்தை சொல்லுகிறார். அந்த ஆவிக்குரிய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கு. அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு இருக்கு இல்லையா? அந்த இருள் எதை குறிக்கிறது? தீமையை குறிக்கிறது. அப்ப தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் கிட்ட ட்ரேஸ் பண்ணவே முடியாது தீமையை அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீமைக்கும் தேவன் காரணரும் அல்ல, தேவனிடத்தில் தீமையே கிடையாது. ஆகவேதான் யாக்கோபு எழுதுகிறார், எந்த பொல்லாங்கும் தேவன் செய்கிறவரும் அல்ல, பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. தேவன் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர், கர்த்தர் நல்லவர் என்பது அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருளில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் எடுத்த எந்த தீமையும் இல்லை. ஆமென். எந்த தீமைக்கும் அவர் காரணர் அல்ல, எந்த தீமைக்கும் அவர் ஒரிஜினேட்டரும் கிடையாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி யோவான் சொல்றாருன்னா, இந்த தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அல்லது இப்படி தேவனை பத்தி பேசிட்டு வர்றாரு. யாரை வச்சு சொல்றாரு தெரியுமா? அவர் பார்த்த இயேசுவை வைத்து பேசி கொண்டு இருக்கிறார். இந்த லெட்டர்ல யோவான் என்னென்னலாம் தேவனை பத்தி சொல்றாரோ அது எல்லாமே இயேசுவை பார்த்தது நிமித்தமும் இயேசுவோடு பழகிறது நிமித்தமும் உண்டான அனுபவங்களை ஒப்பிட்டு, வேத வசனங்களோடு ஒப்பிட்டு, இயேசுவை ஒப்பிட்டு, அதன் அடிப்படையில் தேவன் யாரா இருக்கிறார் என்று இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்ப இங்க யாரு பிரதானமான பாத்திரம்? இங்க யாரு இந்த லெட்டர்னு கேட்டீங்கன்னா இயேசு, ஆதி. அவரை பத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பிரசங்கம் பண்ணிட்டு வரேன்.
ஹல்லேலூயா. அவர்தான் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம் இந்த வெளிச்சத்தை பற்றி. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நீங்க எடுக்க வேணாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உடையதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதுமாய் இருக்கிறது. இப்போ என்னத்தை பற்றி பேச சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்றாரு. அதாவது சிம்பிளாக என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருக்கான பட்டயம் போல இருக்குதான் தேவனுடைய வார்த்தை. இந்த கருக்கான பட்டயம் என்ன பண்ணும்? இவருடைய தேவனுடைய பட்டயம் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் இதையே தனியாக பிரிச்சுருங்கிறார். அதை சொல்லுறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்னதாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்றார் எபிரேயர்? தேவன் எப்படி இருக்கிறார்னா, அவர் வெளிச்சமா இருக்கிறார் இல்லையா, அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளினா, நம்ம பார்க்குற இந்த வெளிச்சம் வந்து உங்களுடைய அவுட்டர் சர்ஃபேஸ், உங்கள் பாடியை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் தேவன் எதை பார்க்குறாருன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா, உங்கள் சரீரம், அதில் இருக்கிற ஜாயின்ஸு, அப்படி பார்த்தாலே அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. ஹல்லேலூயா. அப்போ தேவன்கிட்ட போய் நம்ம எதுவுமே ஏதோ ஒரு தேவனை நம்மளை போல கம்பேர் பண்ணிட்டு அவர்கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. அவருக்கு நம்ம விட பல கோடி மடங்கு வெளிச்சத்தின் பார்வை இருக்கிறது. ஒருத்தர் என்னை பார்த்தாருன்னா வெறும் என்னுடைய இந்த சரீரம் இல்லை, இந்த ஆவி என்ன, என் ஆத்மா என்ன, என் இருதயத்தின் நினைவுகள் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இப்போ உன்னை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், இல்லை நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, மறைவான சிருஷ்டினா இந்த உலகத்தில் காணப்படுகிற சிருஷ்டிகள் இருக்குது, காணப்படாத சிருஷ்டிகள் இருக்குது. நம்ம என்னத்தை பார்க்குறோம்? காணப்படுகிறத மட்டும்தான் பார்க்குறோம். தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நம்மளால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியலை. பிசாசை பார்க்க முடியலை, அசுத்த ஆவிகளை பார்க்க முடியலை, நல்ல ஆவிகளை பார்க்க முடியலை. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியலை, உங்கள் ஆவியை நீங்கள் பார்க்க முடியலை. நீங்கள் பார்க்கறதெல்லாம் வெறும் இந்த கூடு தான் பார்க்குறோம். இந்த வெளியில் இருக்கிற கூட்டை பார்த்து தான் கூப்பிடுறோம். இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நம்ம கூப்பிட்றதெல்லாம் யாரை? வெளி உலகத்தை அந்த ஐம்புலன்களை சார்ந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அதனால தான் தேவன் வைக்கிற பெயருக்கும் மனுஷங்க வைக்கிற பெயருக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் ஒரு பேர் வைக்கும் போது உள்ள பார்த்து பேர் வைக்கிறாரு. அவன் ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அவன் ஆத்துமா என்ன ஆத்துமா, அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறத பார்த்து பேர் வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவுட்டர் பார்த்து வைப்போம், தேவன் உள்ளா இருக்கிற சுபாவத்தை, குணத்தை பார்த்து பேர் வைக்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் ஆதாம் பேர் வச்சான். ஆதாம் பேரிடும்படி தேவன் எல்லாத்தையும் அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்தார்னா, எல்லாத்துக்குமே ஒரே பேர் கிடையாது. ஆடு ஆடுன்னு சொன்னான், சிங்கத்தை சிங்கம்னு சொன்னான், கழுதையை கழுதைன்னு சொன்னான். ஹல்லேலூயா. டைனோசரை டைனோசர்னு சொன்னான். என்னென்ன தேவன் பேர் வச்சிருப்பாரோ அதே விதமான பேரை அவன் வைத்தான். அப்ப என்ன அர்த்தம் பார்ப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு என்ன பண்ணுகிறார்? மறுரூப மலையில தன்னை வெளிப்படுத்துகிறார் வெளிச்சமா. சாதாரணமாக இருந்தது போல இல்லாமல் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தன்னுடைய தேவத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். தான் தேவன் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த மலையில். அப்போ என்ன நடக்குது? மோசேவையும் எலியாவையும் இவங்க பார்த்தாங்க. அப்போ மோசேயும் எலியாவும் ஏற்கனவே இருந்தாங்களா இல்லையா? மோசேயும் எலியாவும் இருக்கிறாங்க, அவர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய தேவத்துவத்தின் வெளிச்சத்தை வெளியில் கொண்டப்ப அவர்களை உயிரோடு பார்க்குறாங்க இவங்க 3 பேரும். இப்போ புரியுதா? தேவன் ஒளியாக இருக்கிறாரோட அர்த்தம். தேவனுடைய வெளிச்சம் நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது தேவன் எந்த வெளிச்சமாக இருக்கிறாரோ அந்த வெளிச்சம், அந்த ஒளி நம்மகிட்ட இருந்ததுன்னா, வெறும் காணப்படுகிறதை மட்டுமல்ல, நம் கண்களால் காணக்கூடாதவைகளையும் பார்க்க முடியும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அப்போ ஆதியில் ஆதாம் என்ன பண்ணினான்?
ஆதாமுடைய பார்வைக்கும் மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. ஆதாம் ஒரு மனுஷன், இயற்கையாகவே தேவனையும் பார்த்தான், இன்னும் அவன் தேவ தூதர்களை பார்த்திருக்கலாம், காணப்படாத ரீதியில் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய அந்த திராணியை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். சரியா? அப்போ பாவம் என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல பாவம் என்ன பண்ணுனது அப்படின்னு பார்க்குறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இதோட அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். ஆக்சுவலாக தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறார்? மனுஷனை மண்ணினால் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து தன்னுடைய சுவாசத்தை, ருவாஹ், ஆவியானவரை அவனுக்குள் ஊதினார். ஆவியானவர் அந்த மண்ணான சரீரத்துக்குள் பிரவேசித்த பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். பைபிள் வெறுமனே ஆத்மாவாய் மாறினான்னு சொல்லலை, அங்கே ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுது, ஜீவ ஆத்மாவானான். அப்படின்னா என்னன்னா ஆத்மா பிளஸ் ஜீவன், வெறும் ஆத்மா இல்லை, ஆத்மா பிளஸ் ஜீவன், அதுதான் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீவ ஆத்மா. என்ன ஜீவாத்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை போல செயல்படுகிற ஒரு ஆத்மா. தேவன் எப்படி அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லையோ, அவரால் எப்படி எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சதோ, தேவனால் எப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை பார்க்க முடியுமோ அப்படி ஆதாம் இருந்தான். அப்போ ஆதாமுக்கு 5 நித்திரை உண்டு பண்ண பொழுது தேவன் உள்ளேந்து சரீரத்துக்குள்ளேருந்து அந்த எலும்பை எடுத்து உருவாக்குறார். அதெல்லாம் அவனுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்குள்ளேருந்து எலும்பை எடுத்து அந்த அதுலேருந்து உருவாக்கின மனுஷிவன் சொல்கிறான். அப்போது தேவனுடைய பார்வைக்கு எப்படி மறைவான சிருஷ்டி இல்லையோ அப்படி ஆதாமுக்கும் மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, அப்படி தான் உண்டாக்கி வச்சிருந்தார். அப்போது மனுஷனுக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்ததுன்னு அர்த்தம் என்ன? அந்த இயேசு அன்றைக்கு ஜீவனாக ஆதாமுக்குள்ள இருந்த பொழுது அவன் வெளிச்சம் உடையவனாக இருந்தான். தேவன் எந்த விதமான வெளிச்சம் உடையவராக இருக்கிறாரோ அதே விதமான வெளிச்சமும் மகிமையும் அவனை மூடி இருந்தது. அப்போ அவனும் பார்த்து தேவனை போலவே அது என்ன கேரக்டராக இருக்குன்னு பார்க்கிற திராணியாக இருந்தான், காணப்படுகிறதை அல்ல. சிங்கத்தை உண்டாக்குனாரா, சிங்கத்தோட மேல்புறத்தை பார்த்து அவன் முடிவு பண்ணல. சிங்கத்துக்கு ஒரு பிடரி இருக்கிறது, சிங்கத்துக்கு வால் இருக்கிறது, சிங்கத்துக்கு வல்லமை இருக்கிறது, அதை பார்த்து அவன் முடிவு கொள்ள. சிங்கம் எப்படி செயல்படும் என்பதை பார்த்தான். அந்த ஆத்மா, அந்த உள்ளே இருக்கிற ஆவி என்ன விதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் அதுக்குள்ளே வச்சாருங்கிறத பார்த்து அதற்கு பெயரிட்டான். இப்போ என்ன நடந்தது? தேவன் என்ன சொல்றாரு? அந்த ஜீவன், அந்த வெளிச்சம், அது மனுஷனுக்கு அறிவு, அது இருளானதை பற்றி கொள்ள முடியவில்லை என்று இருக்கு. ஏன்? தேவனில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, தேவன்ல எந்த தீமையும் கிடையாது. அப்ப மனுஷனுக்குள்ள எந்த தீமையுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆதாமுக்குள்ள எந்த தீமையும் இல்லை, ஏவாளுக்குள்ள எந்த தீமையும் இல்லை. தேவ ரகமான மக்களாக இருந்தார்கள், தீமையற்றவர்களாக இருந்தார்கள், பாவமற்றவர்களாக இருந்தார்கள். எது வரைக்கும்? அந்த வெளிச்சம் இருந்த வரைக்கும். இருள் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்? இவங்க சோர்ஸை யாரு? தேவன் தான். தேவனிடத்திலிருந்து வந்தவங்களுக்குள்ள எப்படி இருள் இருக்க முடியும்? தேவனுக்குள்ள இருள் இல்லைன்னா தேவனுடைய சிருஷ்டிக்குள்ள எப்படி இருள் இருக்க முடியும்? தீமை இருக்க முடியும். ஆனால் தேவனை விட்டு போன உடனே முதல் தீமை என்ன தெரியுமா? கொலை தான் நடந்துச்சு. ஸோ எல்லா தீமைக்கும் காரணம் என்ன? இந்த வெளிச்சமாக இயேசு மனிதனுக்குள்ளேருந்து வெளியே போனது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் என்ன சொன்னார்? சோர்ஸ், உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய அறிவுக்கு சோர்ஸு இயேசு மட்டும்தான் இருக்கணும். என் குமாரன் தான் உன்னுடைய நாலேஜ், வேற ஒரு சோர்ஸுக்கு போகக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம். அப்போ என்ன பண்ணக்கூடாது? சோர்ஸை மாற்றக்கூடாது. ஒரே சோர்ஸ் தான் உனக்கு, தேவன் தான் சோர்ஸ். நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அந்த அதிகாரம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நீ ஒருவேளை வேற நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வேற ஒரு அறிவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தீமையை நன்மைன்னு நினச்சிப்ப, நன்மையை தீமை நினச்சிப்ப. அதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. பர்ஃபெக்டான நன்மையை தீமைன்னும் பர்ஃபெக்டான தீமையை நன்மைன்னு சொல்றதான் உலகம். ஹல்லேலூயா. ஏன்? அவங்களுடைய நாலேஜ் அது.
நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததுனால. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார், நீ ஒரு காரியத்தை எது நல்லது எது கெட்டதுன்னு அறிஞ்சிக்கிற அந்த சோர்ஸ் என் குமாரன் தான் உனக்கு இருக்கணும். புதிய ஏற்பாடு சொல்லுதுல, இயேசுவே தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போ மறுபடியும் அப்போ சோர்ஸ் யாரு, வெளிச்சம் யாரு, இயேசு. ஆதாமுக்குள்ளே இருந்தார், இருள் அவனை பற்றி கொள்ளவில்லை. எப்போ இருள் பிடிச்சதுன்னா சோர்ஸை மாற்றினான். சோர்ஸை மாற்றின உடனே நடந்தது என்ன, அந்த கனியை பறித்து புசித்த உடனே ஃபஸ்ட்டு நாலேஜ் என்ன வந்ததுன்னா அவங்க நிர்வாணம் என்று அவர்கள் கண்டார்கள். அதான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது. கர்த்தர் மறுநாள் வருகிறார், ஆதாமேன்னு கூப்பிட்றாரு. அவன் சொல்கிறான், நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறபடினாலே பயந்து ஒளிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு வந்தது? From where you have got this information that you are naked? நீ நிர்வாணி என்று உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் யார்? எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அந்த கனியை நீ புசித்தாயோ? கனியை புசிச்சியா? புசிச்சாதான் இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு வந்திருக்கணும். ஏன்னா இப்போ நீ இன்ஃபர்மேஷன்லேருந்து வெளியே போய் பிசாசு கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை நீ எடுத்துக்கிட்ட. அதுதான் மரணம், அதுதான் கீழ்ப்படியாமை. புரியுதா? இப்போ என்ன பண்ணுறான், முன்னாடி இப்போ கண்கள் திறக்கப்பட்டது. அதாவது கண்கள் திறக்கப்பட்ட என்ன, ஏற்கனவே கண்ணு திறந்த, இப்போ என்னன்னா இன்னொரு பார்வை போயிடுச்சு. தேவனை போல காணப்படுகிறதை மட்டுமல்ல, காணப்படாததையும் நோக்கி இருந்த அவன் இப்போ காணப்படாததை பார்க்க முடியாது, காணப்படுறது மட்டும்தான் பார்க்க முடியும். வெறும் ஐம்புலன்களின் அறிவை வச்சு தான் வாழ முடியும். பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, தொடுறது, முகறது, இதை வச்சு தான் நீ வாழ்க்கை நடத்தணும். இனிமேல் என்ன போல நீ இனிமேல் பேர் வைக்கவும் முடியாது, காணப்படாததை நீ பார்க்க முடியாது. அதுதான் ஆவிக்குரிய மரணம். தேவன் மூலமாக, ஆவியின் மூலமாக இன்ஃபர்மேஷன் பெற்று ஜீவனில் வாழ்ந்த மனுஷன் ஆவியுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு இப்போ ஆத்மா இனி ஆவியை சார்ந்தல்ல, வெறும் ஐம்புலன்களை மட்டுமே பார்த்து செயல்படக்கூடிய அந்த மரணமான இடத்துக்கு பாவம் அவனை கொண்டு போனது. இப்போ ரட்சிப்பின் மூலமாய் மறுபடியும் ஆத்மா என்ன அடையணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சத்தை அடையணும். ஜீவ ஆத்மாவாக உண்டாக்கப்பட்ட அந்த ஆத்மா, இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த ஆத்மாவுக்குள் வெளிச்சம் வருகிறது. ஏன்னா இந்த ஆத்மா இந்த உலகத்திலேருந்து போகும்போது அது வெளிச்சத்தை வாங்கி இருந்தாதான். தேவனை ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார்னு எழுதியிருக்கிறதே, அவர் தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரிடத்தில் போய் அவரோடு வாசம் செய்யணும்னா அவரை போய் மறுபடியும் வெளிச்சமாக மாறணும். இருளுக்குரியவர்களாக இருக்கும் பொழுது இது இந்த வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு இதுக்கு போகவே முடியாது. புரியுதா ரட்சிப்புனா என்னன்னு? வசனங்களை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இன்ஃபர்மேஷன் மாறின பொழுது அறிவு மாறினது. அறிவு மாறின பொழுது கண்கள் என்ன திறக்கப்பட்டதுன்னா வெறும் சரீரத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஒரு மனுஷனுக்கு சரீரத்தை பார்க்குறான், ஆனால் ஒரு மனுஷனால் அவனுடைய ஆவி ஆத்மாவை இப்போ பார்க்க முடியாது. ஆனால் ஆதியில் அவன் ஆத்மாவையும் ஆவியும் கூட பார்க்கிறவனாக இருந்தான், ஆவி மனிதனாக இருந்தான். அதனால தான் இயேசு இப்போ எப்படி வர்றாருன்னா, இயேசு பாவம் இல்லாத ஒரு மனுஷனாக வந்து வெறும் பாடியை பார்த்து பேசலை. அவர் எப்போதுமே அவன் எப்படிப்பட்டவங்கிறத வரும்போதே சொல்கிறாரு. இதோ உத்தம கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் வருகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் பார்த்த விதம் வேற, இன்னைக்கும் உங்களையும் என்னையும் அவர் பார்க்குற விதம் வேற. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இந்த காலவில் இயேசு என்னுடைய இந்த வெளிப்பிரகாரமான வயல் கலர் ஷர்ட்டு, இந்த சாண்டல் கலர் பேண்ட்டை பார்க்கல, உள்ளே இருக்கிற என்னுடைய ஆவியை பார்க்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார், என் ஆத்துமாவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை பார்க்கும்போது வெறும் முகத்தை பார்த்து முடிவெடுக்கிறவர்ல. ஆகவே தான் யோவானில் சொல்றார், என்னுடைய நியாயத்தீர்ப்பு கண் கண்டபடி நான் நியாயம் தீர்க்க மாட்டேன்,
என்னுடைய நியாய தீர்ப்பு நீதி உள்ள தீர்ப்பாக இருக்கிறது. ஆமென். His judgment is entirely different from this world. He will not judge people according to his sight. பார்த்தோனே நீ உருப்பட மாட்ட. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ தான், அதை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் அவள் ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவளுடைய வாழ்க்கையின் அலங்கோலம் என்னங்கிறத இயேசு பார்த்தார். ஆகவே மன்னித்து இனி போய் பாவம் செய்யதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கவில்லை, சரீரத்தை பார்க்கவில்லை, அவருடைய ஆத்துமாவின் நிலையை தேவன் பார்த்தார். இயேசு இன்னைக்கும் மக்கள் வரும் பொழுது அவர்களுடைய உள்ளான அலங்கோலத்தை, ஆத்துமாவை பார்க்கிற தேவன் அவர். ஆக்சுவலாக ஒரு மனுஷனா அப்படிதான் பார்க்கணும். வெளிச்சம் போன போது மனுஷன் காணப்படுகிறதை மட்டுமே பார்க்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இயேசு என்னும் வெளிச்சம் உள்ளே வந்தால் நம்மால், ஆகவே பவுல் தைரியமாக எழுதுகிறார், காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வாழ்க்கையில் மாறணும். காணப்படுகிறதை மட்டும் நோக்கினா, உபவாச ஜெபத்தில் நான் ஒரு ஜோக்கா சொன்னேன், இப்போ நான் இருக்கேன், என்னால் காணப்படுறதை மட்டும் தான் பார்க்க முடியுது. அனனியாவும் சப்பீராலும் என் சபைக்குள்ளே வராங்கன்னு வச்சுங்க, பணம் எடுத்துகிட்டு வராங்க, இன்னும் சும்மாவும் இல்லை, பணத்தை கொண்டாந்து கொடுத்து, பாஸ்டர் நாங்கள் நிலம் விற்றுருக்கோம் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. நான் சொல்லுவேன், எல்லாரும் அனனியா சப்பீராளுக்காய் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கையில் ஊற்றி ஜெபம் பண்ணுவோம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி வாங்கியிருப்போம். காணப்படுறதை மட்டும் பார்த்தா, பேதர் காணப்படுறதை பார்க்கல, வீட்டிலேருந்து கிளம்புற முன்னாடியே பார்க்குறாரு. இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னோடனே அவுட்டங்க. அல்லேலூயா. காணப்படுகிறதை மட்டும் பார்த்தோன்னா வர்றவன் எதுக்கு வரான், ஏன் வரான், என்ன கொண்டு வரான் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கண்களை திறந்தால், காணப்படாதவைகளை நோக்கி பார்த்தால், அப்போ நம்மளால் சரியாக என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு மனிதர்கள், நமக்கு உண்டாகிற ஒவ்வொரு காரியங்கள், இதன் பின்னே என்ன இருக்கிறது? ஆமென். யார் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறவன் யார்? பேதுருவை பார்த்து திட்டினாரா இயேசு? பேதுரு பேசுறாரு, நீங்க சிலுவைக்கு போகக்கூடாது, இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு. அப்ப சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். ஏன்? அவர் காணப்படுகிற பேதுருவை பார்க்கல, காணப்படாத ரீதியில் இருக்கிற பிசாசு பின்னாடி இருந்து அவனை புஷ் பண்றதை பார்த்தாரு. அருமையான சீசன் அவன். ஆனா யார் புஷ் பண்ணிட்டு இருக்கா? பேதுருவை புஷ் பண்ணது யாரு? பிசாசு. அப்போ யாரு யாரை புஷ் பண்றான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும். இது சர்ப்பமா, இது புறாவா, இது சர்ப்பத்தின் வித்தா, இது கர்த்தருடைய வித்தா, தேவனுடைய வித்தா, இது எங்கேருந்து வருது, இது எங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கு, இது ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வெளிச்சம். ஆமென். தேவன் அப்படிதான் பார்த்தார். சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன், முக்கியமான வசனங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். இயேசு கேட்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எல்லாத்தையும் உலகத்தையும் நீ வாங்கிக்கோ சம்பாதிச்சு, நோ ப்ராப்ளம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த இடத்துல ஜீவன் ஜீவன் தமிழ்ல அழகா எழுதியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஜீவனுக்கு ஆத்மாவை பத்தி தான் எழுதியிருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல போய் பார்த்தீங்கன்னா சோல்னா வருது. அதுக்கு தான் சொல்றேன் ஜீவ ஆத்துமான்னு. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் மூலமாக மனுஷனுக்கு கொடுக்கப்படுவது ஜீவன் ஆத்துமாவில். ஒரு அஷாபாலாதாரா, ஆவிக்குரிய மறுபிறப்பு. மறுபடியும் ஆவிக்குள் தேவன் வருகிறார். ஆவிக்குள் தேவன் வந்த உடனாகவே ஆத்மா ஜீவாத்மாவாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. இதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம். ஆத்ம ரட்சிப்புங்கிறது என்ன? ஆத்மா மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணப்படுத்த வந்தார். ஜீவன்கிறது லைஃப்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல இருந்து வெளிச்சத்துக்கு தான் சரியாய் பொருந்தும். அதுல எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் பிரதானமான ஜீவன் அப்படிங்கிறது அங்கே வெளிச்சம் உண்டாகிறது, அறிவு உண்டாகிறது, காணக்கூடிய விதங்கள் மாறுகிறது. தொடர்ந்து நம்ம நிறைய பார்க்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ போவோம். சரியா? இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம் பாருங்களேன். கேஜேவியில் இருக்கு, ஃபார் வாட் இஸ் எ மேன் ப்ராஃபிட்டட். ப்ராஃபிட்னே வருது. லாபம் என்ன? இஃப் ஹி ஷால் கெயின் த ஹோல் வேர்ல்ட் ஆர் லூஸ் ஹிஸ் ஓன் சோல்.
or what shall a man give in exchange for his soul? அவனுடைய ஆத்மாவுக்கு எதை எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பான்னு கேட்குறார். எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லாத்தையும் நீ இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் உன் ஆத்மா அந்த ஜீவனை பெற்றுக்கலைன்னா அந்த ஜீவனுக்கு பதில் வேற என்னத்தை நீ எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பன்னு கேட்குறாரு. உலகத்தையே நீ சம்பாதிச்சா கூட அதுக்கு எக்ஸ்சேஞ்சு கிடையாது. ஏன்னா ஆத்மா அவ்வளோ விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இருக்காங்க, ஒரு 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 சகோதரனோ சகோதரி இருக்காங்க, நம்ம ரட்சிப்புக்காக அவங்களுக்கு பிரயாசப்படுறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னா நம்ம என்ன நோக்கத்தில் பண்ணுறோம்? உண்மையான நோக்கம் என்ன? அந்த ஆத்மா வேதத்தின் படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த செல்வங்களை கொண்டு வந்தால் கூட அந்த ஆத்மாவுக்கு ஈடாகாது. ஏன்னா அந்த ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகவே தான் இந்த ஆத்மா இவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறிந்தபடினாலே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து அவர் ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். காரணம் என்ன? தேவனுக்கு தெரியும் ஆத்மா எவ்வளவு விசேஷமானதுன்னு. அதே சமயத்தில் பிசாசுக்கும் தெரியும் ஆத்மா எவ்வளவு விசேஷமானது என்று. ஆகவே தான் அவன் ஆத்மாவை கொல்லுவதற்கு வருகிறான். பிசாசு கொல்ல வரானா வேற எதையும் கொல்ல வரமாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வரர திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரணும். அந்த 3மே எதுக்கு தெரியுமா? ஆத்மாவுக்கு தான். நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை பிசாசு திருடிட்டு போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறானா? ஆவிக்குரிய உலகத்தில் பணம் தேவைப்படாது, அவன் எதை வேணால் வாங்கிக்கலாம். அல்லேலூயா. நம்ம நினச்சிக்கோ திருடவனானே எங்கள் வீட்டில் இருக்க பணம்னாக்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவானோ. அவன் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவான்? அவனா சென்னையில் இருக்கிற ரவுடியா? அவன் திருட வர்றதே வேறுங்க. அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இதை விட விலையேற பெற்றது இந்த வீட்டில் ஒன்று இருக்குது. அது என்ன? ஆத்துமா. சொல்லுவோமா? ஆத்துமா. அதை தான் திருட வரான். திருடி அதை கொன்று அதை அழித்து அதை கொண்டு போய் அவனுடைய இடத்துல பாதாளத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறான். இயேசுவோ அந்த ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து அதை பரிபூர்ணப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போக இயேசு வந்தார். இந்த நல்ல செய்தியை சொல்கிறோம். நம்ம சில சமயத்தில் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு சிலர் காதுகளுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. செவிட்டு பாம்பு செவிட்டு விரியன் போல அவர்கள் தங்கள் காதுகளை அடைத்து கொள்கிறார்கள். ஐயோ, வேற என்ன சொல்ல முடியும்? ஐயோ, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஐயோ. யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப பின்பற்றுகிறவனுக்கு என்ன உண்டாகுதான்? ஜீவ ஒளி. அவன் இருளில் நடக்க மாட்டான், தீமை அவனுக்குள் இருக்காது. ஹல்லேலூயா. தீவனுடைய அந்த ஆட்சி, தீவனுடைய அந்த டாமினேஷன் அவன் வாழ்க்கையில் இருக்காது. அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஸோ இவ்வளோ காரியங்கள் இருக்குது. எதுக்கு? தேவன் ஒளியாக இருக்கிறாருக்கு மட்டும். பார்த்தீங்களா எவ்வளோ விளக்கம் தேவைப்படுதுன்னு? இது இவ்வளோ நேரத்துக்கும் என்ன அர்த்தம்? தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருளில்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அப்போ என்ன காரியங்கள் இருக்கு? ஒன்று, தேவன்கிட்ட எந்த தீமையும் கிடையாது. ஆமென். தேவன் எந்த தீமைக்கும் காரணர் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரெண்டாவது, அவருடைய அந்த ஒளி வெளிச்சத்தினிடத்துல யாருமே போய் கிட்ட சேர முடியாத அளவுக்கு தேவன் அன்அப்ரோச்சபிள் லைட்டாக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அந்த வெளிச்சத்தில் ஜீவன் இருக்கிறது, அங்கே மரணமே கிடையாது. ஆமென். நன்மை மட்டும்தான் இருக்கிறது, அங்கே தீமை இல்லை. தேவன் தான் எல்லா நன்மைக்கும் சோர்ஸாக இருக்கிறார். எல்லா நல்ல காரியத்தோட சோர்ஸ் யாரு? தேவன். அதுக்கப்புறம் இந்த வெளிச்சம் எதை குறிக்கிறதுனா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி தேவன் காரியங்களை பார்க்கிறாரோ அவருடைய கண்களுக்கு முன்பதாக சகலமும் நிர்வாணமும் வெளியங்கமாயிருக்கிறதோ அப்படி இந்த வெளிச்சத்தை உடையவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க முடியும். அதற்காய் வாஞ்சிக்க வேண்டும். இதுதான் எவ்வளோ காரியத்துக்கும் மொத்தமாக ஒரே ஒரு காரியம். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர் பவுல் தான் எழுதுகிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற
தேவன் அவர் சொல்லிட்டு. எப்படி பவுலை சந்திச்சாரு? பவுலை சந்திச்ச முதல் சந்திப்பே இயேசு பெரிய வெளிச்சத்தை கண்டார் பவுல். அப்போ என்ன நடந்தது? பவுலுக்கு கண்கள் குருடாய் போனது. ஒரு வெளிச்சத்தை மனுஷன் பார்த்தா அவன் கண்கள் அதை தாங்கிக் கொள்ளக்கூடாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வெளிச்சமாக இயேசு மறுபடியும் தன்னை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். குத்து விளக்கை பற்றி வாரத்தில் பார்க்க போகிறோம். மெனோரா, இயேசுதான் அந்த குத்து விளக்கு. எழுந்து நிற்போம்.